என்றால் நம்பிக்கையை ஏற்படுத்துவதற்காக, விளக்கம் இல்லாதவர்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும் என்பதற்காக இன்று நாளையோடு முடிந்து போகக்கூடிய கதை அல்ல. இது நாம் மரணிக்கின்ற வரைக்கும் ஒவ்வொருவருக்கும் தேவைப்பட்டது. ஆகையினால் நமது சொத்து சுதந்திரங்கள் அனைத்தையும் விட எங்களுக்கு மேலான கொள்கை என்பதை எங்களுடைய உள்ளத்திலே இருத்தி இந்த கொள்கையை வழங்கிக் கொள்வதற்கு ஒருவர் முன்வர வேண்டும். கமா கால நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு சொன்னான், ஒரு ரப்பி ஜித்னி இல்மா, ரப்பி ஜித்னி இல்மா என்று கேளுன்னு சொன்னான். இறைவா, எனக்கு அறிவை அதிகமாக்கித்தா என்று கேட்டுக் கொள்ளுங்கள் என்று நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இறைவன் ஏவினான். சொந்தகல அம்ரபி ரசூலுல்லாஹ் இறைவனுடைய கட்டளைக்கு அடிபணிந்தார்கள். சொக்கான எத்தனை தியாகத்தங்கள் எண்ணி இறைவனிடத்திலே அதிகமான அறிவை தா என்று கேட்டுக்கொண்டே இருந்தார்கள். ஹத்தா இலா சியத்தலஹு லபனும் இந்த அவ்வளவு இல்மா. பாலை பற்றி பேசப்பட்டால் அது கல்வி என்று சொல்லக்கூடிய அளவுக்கு நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்தார்கள். பால் இருக்கிறது, ஒட்டகை பாலோ, பசு பாலோ, ஆட்டு பாலோ, பாலை பற்றி சொல்லப்பட்டால் அது அறிவு என்று சொல்லக்கூடிய அளவுக்கு இருந்தார்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். كما تأول رؤياه لما رأى في النوم أنه أتي بقدر لبن فشرب وأعطى قوله عمر بن الخطاب. رسول الله கனவு கண்டார்களாம். ஒரு இரவு பாரதமான பேச்சு நன்றாக நம்ப வேண்டும். ரசூலுல்லாஹ் கனவு காண்கிறார்கள். கனவிலே ஒரு கிளாஸிலே ஒரு பாத்திரத்திலே பால் கொண்டு போய் கொடுக்கப்படுகிறது. ரசூலுல்லாஹ் கனவிலேயே அந்த பாலை குடித்து விட்டார்கள். முழுவதையும் குடித்து விடாமல் கொஞ்சம் மிச்சப்படுத்தி கனவிலே தன்னுடன் இருந்த இரண்டாவது அலீபா உமர் இப்னு கத்தாப் அவர்களுக்கு மிச்ச பாலை கொடுத்தார்கள். அவர்களும் கொடுத்தார்கள். இது கனவில் நடந்த சமாச்சாரம். காலையில் எழுந்த நபி அவர்கள் சஹாபாக்களிடத்திலே தான் கண்ட கனவை சொல்லி காட்டுகிறார்கள். இப்படி இரவு ஒரு கனவு கண்டேன், பால் தரப்பட்டது நான் குடித்தேன், மிச்சம் இருந்ததை உமர் அவர்களுக்கு கொடுத்தேன் என்று சொல்லப்பட்டது. அப்படியானால் அந்த கனவுக்கு எப்படி நீங்கள் பொருள் வைக்கிறீர்கள், அந்த கனவுக்கு எப்படி அர்த்தம் வைக்கிறீர்கள் என்று கேட்டார்கள் சஹாபாக்கள். அறிவு என்று நான் அர்த்தம் வைத்திருக்கிறேன், அறிவை குடித்திருக்கிறேன், ஞானத்தை குடித்திருக்கிறேன் என்று நான் அர்த்தம் வைத்திருக்கிறேன். நான் குடித்து மிஞ்சிய அறிவை உமர் இப்னு கத்தாப் அவர்கள் குடித்திருக்கிறார்கள் என்பது அர்த்தம் என்று ரசூல் அவர்கள் சஹாபாக்கள் மத்தியிலே தான் கண்ட கனவுக்கு இப்படி விளக்கம் சொன்னார்கள். இதே விதமாக லம்மா உஸ்யதிஹி நபி அவர்கள் விண்ணுலக யாத்திரையை மேற்கொண்ட பொழுது, இஸ்லாமுக்கு போன பொழுது, அத்தாவுல் மலக்கு பினாஇன் ஃபீ லபனுன் வ இனாஇன் ஃபீ ஹம்ர். ரசூலுல்லாஹ் மியராஜுக்கு போன நேரத்தில் ஒரு மலக்கு 2 பாத்திரத்தை கொண்டு வந்தார். ஒரு பாத்திரத்தில் பால் இருந்தது, ஒரு பாத்திரத்திலே மது இருந்தது, கள்ளு இருந்தது. ரசூலுல்லாஹ்விடத்திலே பொருள் கொண்டு கொடுத்தார் மலக்கு. ரசூலுல்லாஹ் பாலை எடுத்தார்களா, மதுவை எடுத்தார்களா? நபி அவர்கள் பாலை எடுத்து அப்படியே குடித்தார்கள், மதுவை எடுக்கவில்லை. அப்பொழுது மலக்கு சொன்னால் அசப்பல் கித்ரா, சரியாக செய்து விட்டீர்கள். அசாமல்லாஹு உம்மத்தக்க, உங்களை கொண்டு அல்லாஹ் தஆலா அவருடைய உம்மத்தையும் நல்வழிப்படுத்துவான். பால் மசாலான எப்பொழுதும் அது வெளியாகுதோ அது அறிவுடைய உருவமாகத்தான் இருக்கிறது. பாலுடைய உருவத்திலே அறிவு வந்தது. ரசூலுல்லாஹ்வுக்கு கனவிலும் மியராஜுக்கு போன நேரத்திலும் பாலுடைய உருவத்திலே வந்தது என்ன சாமான்? அறிவுதான் வந்தது இருந்தார்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எப்படி தெரியுமா? நன்றாக கவனியுங்கள்.
كجبريل تمثل في سورة بشر سوي في مريم. எவ்வளவு பாரதமானது! ஃபத்வாவிலே ஃபத்வா கொடுத்தவர்கள் என்ன எழுதியிருக்கிறார்கள் தெரியுமா? ஏற்று மறுநாள் வெளிவந்த பிரசுரத்திலே ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் ஜஹியத்துல் கல்வி என்ற சஹாபியின் தோற்றத்தில் வருவது என்பது சியோனிசவாதிகளான நெருப்பு வணங்கிகள் யூதர்களுடைய கொள்கை என்று எழுதியிருக்கிறார்கள். அந்த பிரசுரத்தில் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் மரியம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் இடத்திலே மனித உருவத்திலே வந்தார்கள். அதே போன்றுதான் அறிவு பாலுடைய உருவத்திலே வந்தது என்று ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் மனித உருவத்திலே வந்ததை உதாரணமாக காட்டி பேசி இருக்கின்றார்கள். இதான் தீவிரவாதிகள், இதான் யகூதிகள் எழுதிய கருத்து, நசாராக்கள் எழுதிய கருத்தா, திருக்கோணங்கள் எழுதிய கருத்தா? இல்லை. ஜிப்ரீல் மனிதனுடைய உருவத்திலே வந்திருக்கிறார். ஜிப்ரீல் அடுத்த மரியத்திடத்திலே ஈசா நபியுடைய தாயாரிடத்திலே ஜிப்ரீல் வந்தார். மனிதனாக இருந்து பேசினார். அவர் கொடுக்க வேண்டியதை கொடுத்தார். பின்பு போய்விட்டார். ஜிப்ரீல் அழிந்தே போய்விட்டாரா? அப்படியானால் முகமது நபி எப்படி வர முடியும்? ஈசா நபியுடைய காலத்திலே ஜிப்ரீல் அழிந்திருந்தால் முகமது நபி இடத்திலே எப்படி வர முடியும்? அழியவில்லை, மாறுபடவும் இல்லை, விகாரப்படவும் இல்லை. ஜிப்ரீலாக இருக்க எத்தகைய மாற்றமும் இல்லாமல், எத்தகைய அழிவும் இல்லாமல், எத்தகைய விகாரமும் அவரிலே ஏற்படாமல் ஒரு மனிதனுடைய உருவத்தை பெற்று மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்திலே வந்தார்கள். இதே போன்றுதான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எத்தகைய மாற்றமும் அடையாமல், எத்தகைய விகாரமும் ஏற்படாமல், அழியாமல் பற்பல நாமரூபங்களிலே காட்சி அளித்துக் கொண்டிருக்கின்றான் என்ற தத்துவத்தை இங்கே ஃபுசூலுல் ஹிகம் 200வது பக்கத்திலே முஹைத்தீனுல் அரபி எழுதி காட்டுகிறார்கள். இதை என்ன தத்துவம் சொல்வார்கள்? இஸ்லாமிய தத்துவமா? ஏகத்துவ தத்துவமா? சியோனிச தத்துவமா? என்ன தத்துவம்? சியோனிச தத்துவம் என்றால் முஹைத்தீனுல் அரபி சியோனிசவாதியா, செருப்பானியா, யஹூதியா? சொன்னால் கூட கைமாவுக்கு நான் வராமல் போய்விடும். அல்லாஹ் தஆலா காப்பாற்ற வேண்டும். மாபெரும் மேதைகள், மாபெரும் இமாம்கள் இவர்கள் தான் இப்படி எழுதி விளக்கம் கொடுத்திருக்கிறார்கள். இதிலிருந்து நீங்கள் என்ன விளக்குகிறீர்கள்? இறைவனுக்கு உண்டு என்ற கருத்தை மட்டும் விளங்கவில்லை. இறைவன் தான் இப்படியான உருவங்களில் எல்லாம் வந்திருக்கின்றான். இதுபோல ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் மனித உருவத்திலே வந்தது போல என்ற தத்துவத்தையும் இதிலிருந்து வழங்கி இருக்கிறீர்கள். சாத்தானுடைய அப்துல் ரவுஃப் சொல்லுறீங்களா? இல்லையே. ஸ்பெயின் நாட்டிலே உள்ள உலகம் போற்றுகின்ற குடும்பங்களில் ஒருவரான தத்துவ மேதைகளில் ஒருவரான முஹைத்தீனுல் அரபி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு தங்களுடைய ஃபுசூலுல் ஹிகம் என்ற நூலில் 200வது பக்கத்திலே எழுதுகிறார்கள். அவையால் என்னை தவறாக புரிந்து கொள்ளாதீர்கள். இந்த இமாம்களுடைய கருத்தை தமிழிலே நான் சொல்லி இருக்கிறேன். இதற்கு முன்னுள்ளவர்கள் அறிந்தவர்கள் சொல்லியும் இருக்கிறார்கள். நமது ஊரிலே பல பிரச்சனைகள் தோன்றி இருக்கிறார். பல உலமாக்களை, பல பெரியார்களை காவிர்கள் மோசமானவர்கள் என்று பத்வா வழங்கப்பட்டும் இருக்கிறது. இந்த காத்தாண்டிலே சிலர் இந்த பிரச்சனையை பயந்து அறிந்திருந்தும் பேசாமல் மௌனிகளாக இருந்து வரவேற்று போய்விட்டார்கள். இந்த பிரச்சனையை வெளியே சொல்வதால் எத்தனையோ பிரச்சனைகள் ஏற்படும் அல்லவா? அத்தனை பிரச்சனைகளுக்கும் நின்று பிடிக்கக்கூடிய ஒரு தைரியம் ஒருவரிடத்திலே இருக்குமானால், இதை அறிந்தவரிடத்திலே இருக்குமானால் நிச்சயமாக அவர் சொல்லித்தான் ஆவார். அவர் மறைக்கப்பட்ட மாட்டார் என்பதில் சந்தேகமே கிடையாது. எனவே அன்புள்ள சகோதரர்களே, இதை பற்றியே மீண்டும் மீண்டும் திரும்ப திரும்ப நான் அதை சொல்லிக் கொண்டிருந்தால் நேரம் விருதமாகிவிடும். குறிப்பாக ஒரு சில விஷயங்களை உங்களுடைய நம்பிக்கையை ஏற்படுத்துவதற்காக நீங்கள் நம்ப வேண்டும். எப்படி நம்ப வேண்டும்? இந்த கருத்து நான் சொன்னதல்ல. கிதாபுகளில் உள்ளதை, ஆலிம்கள் சொன்னதை
இமாம்கள் எழுதியதை சொல்லி இருக்கிறேன் என்று நீங்கள் அறியும் பொழுது என்னை நீங்கள் முறையாக நினைக்க முடியாது. இமாம்கள் அல்லவா சொல்லி இருக்கிறார்கள், இப்படியான மேதைகள் அல்லவா சொல்லி இருக்கிறார்கள், அவர்களை தவறாக புரியலாமா? முடியாது என்பதற்காக நான் சொல்கிறேன். இன்னும் ஒன்றை மட்டும் சொல்லி நான் முடித்துக்கொள்ளும் அடுத்த விஷயத்துக்கு வருகிறேன். 283வது பக்கத்திலே அதே மகிழ்ச்சியினால் சொல்வார்கள், இன்னல் அம்ர தன்சீஹுன் வ தஸ்பீஹ். விஷயம் என்ன தெரியுமா? ரெண்டு, ஒன்றும் இல்லை. இது இரண்டு தான் நான் பார்க்கிறேன். அல்லாஹ் தஆலா வாரவன் லா யகூனு மஷ்ஹூரன் பில் பஸரி. பார்வையினால் அவரை பார்க்க முடியாது, கண் பார்வையினால் அவரை பார்க்க முடியாது. மின் ஹைர் தன்சீஹ், உருவம் அற்றவன் என்ற புறத்திலே, உருவம் இல்லாதவன் என்ற முறையில் கண்ணாலே பார்க்க முடியுமா? முடியாது. பார்வைகள் அவனை எட்டிக் கொள்ளாது என்று அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லியிருக்கிறான். பார்வைகளால் அவனை பார்க்க முடியாது என்று சொல்லியிருக்கிறான். முடியுமா? பார்க்க முடியாது. பார்க்கிறோம் என்று சொல்றீங்களே, தெரியறதெல்லாம் அவருடைய உருவம் தான் என்று பார்க்கிறோம் தானே என்று கேட்கலாம். தந்தி அரூப நிலையில் இந்த கண் பார்வையால் அவனை பார்க்க முடியாது. அரூப நிலையில் அவனை நாங்கள் எங்களுடைய இந்த ஒளி கண்ணால் பார்க்க முடியாது. ஆனால் ஒன்று செய்யலாம், எப்போதும் கல்வினால அறிந்து கொள்ளலாம். உருவம் உள்ளவன் என்ற முறையில், தஸ்பீர் என்ற முறையில் அவனை இந்த கண்ணினால் பார்க்க முடியும். பார்க்கின்றோமா இல்லையா? இந்த கண்ணினாலே பார்க்கிறோம். யாரையும் பார்க்கிறோம்? இறைவனையே பார்த்துக் கொண்டிருக்கிறோம். எந்த அடிப்படையில் பார்க்கிறோம்? அனுப நிலையில் இருக்கிறார் என்ற அடிப்படையில், தந்தி என்ற அடிப்படையில் பார்க்கிறோமா? ரூப நிலை தஸ்பீஹ் என்ற அடிப்படையில் இந்த பொருட்களை எல்லாம் அல்லாஹ் என்று பார்க்கிறோமா? தஸ்பீஹ் உருவம் உள்ளவன் என்ற அடிப்படையிலே இந்த பொருட்களை நாங்கள் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இறைவனை பார்க்க வேண்டும் என்ற கொள்கையிலே இருப்பவனாக இருந்தால் நிச்சயமாக அவன் இறைவனை காணுவான். குடியிருக்கிறதற்கு விசாரமானது அவருடைய அடியானின் கல்வி என்றார்கள். அடியானின் கல்விதான் அவன் இருப்பதற்கு விசாரமாக இருக்கிறது. அவன் இருப்பதற்கு கல்வி விசாரம் கல்வி சின்ன அவ்வளவு பெரிய அவ்வா இதுக்குள்ளே திருப்படி காட்சி என்ற முறையிலே மனிதனுடைய உள்ளம் தான் விசாலமாக இருக்கிறது. அவன் இருப்பதற்கு வேறு எதுவுமே விசாலமாக இருக்கவில்லை. எனவே நான் இதை சொல்றேன் தெரியுமா? கட்டுப்பாடு அற்றவனாக இருப்பதை தந்தி என்று சொல்கிறேன், கட்டுப்பாடு உள்ளவனாக இருப்பதை தந்தி என்று சொல்கிறேன். எப்படி? ரவுமாக அவன் வெளியாகுவதற்கு முன்னால் நிறம், வடிவம், உயரம், சட்டை, நெட்டை என்ற குறிப்புகள் கட்டுப்பாடுகள் இருந்தலாம்? இல்லை. ரவுமாக அவனேதான் வந்திருக்கிறான், தஸ்பீஹிலே வந்துவிட்டான். கட்டுப்பாடு இருக்கிறதா இல்லையா? நிறம் இருக்கிறதா இல்லையா? கட்டை நெட்டை இருக்கிறதா இல்லையா? எதுவெல்லாம் தஸ்பீஹிலே இல்லை என்று சொல்லப்பட்டதோ அதுவெல்லாம் இந்த தஸ்பீஹ் என்று சொல்லக்கூடிய ரூபநிலையிலே உண்டு என்று எழுதியிருக்கிறார்கள். இதை பற்றி இந்த வினாவிலே பல இடங்களிலே நான் சொல்லியிருக்கிறேன் என்று காட்டுகிறார்கள். இன்னும் ஒன்றை சொல்லிக்கொள்கிறேன். அதே நூல் மைதீன் அரபியல் 264வது பக்கத்திலே 264
64வது பக்கத்திலே எழுதுகிறார்கள் கனாலி மூசா ரஆ ஐன ஹாலதி மெஜின அரபியர்கள் கனாலி மூசா ரஆஹா ஐன ஹாலதி வல்லல்லாஹு வலாக்கின் லைஸி கனகிலே சொல்வாங்க இவங்க எல்லாரும் எடுக்கணும் மடையன்னா இருக்கு புத்திகாரர்கள் யோசிக்கணும் மடையன்னா அதை பற்றி நான் கவனிக்கிறேன். ஏன் இங்கே சொல்லுகின்ற கருத்தை பார்த்தால் அதை நான் உங்கள் மத்தியிலே சொன்னால் இவர் ஒரு நெருப்பு வணங்கியா என்று நீங்கள் யோசிக்கலாம். உண்மையிலே நான் நெருப்பு வணங்குவாங்க அல்ல, நான் அல்லாஹ் வணங்குவான். மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் தன்னுடைய மனைவி பேர் ஞாபகம் இல்லை, சபூரா மூசா நபி தன்னுடைய மனைவியோடு வந்து கொண்டிருக்கிறார்கள். ஒரு வழியிலே அவர்களுக்கு நெருப்பு தேவைப்படுகிறது. அந்த நேரம் உணவு தேவையா, குடிப்பதற்கு எது தேவையா, நெருப்பு தேவையா, உடை தேவையா, ஆகவே தேவையான சாமான் எது? நெருப்பு தான் தேவைப்பட்டது. காரணம் பசி இருக்கவில்லை, சாப்பாடு தாகம் இருக்கவில்லை, குடிப்பதற்கு தேவையில்லை, உடை உடுத்திருந்தார்கள், அதனால் உடை தேவைப்படவில்லை. தேவைப்பட்டதை நெருப்பு. காரணம் கடும் குளிராக இருந்தது, கூடுதலாக இருந்தது. மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கும் அவருடைய மனைவி சபூராவுக்கும் கடும் கூடுதலாக இருந்தது. மூசாவிடத்திலே சொன்னார்கள், மனைவி நெருப்பிருந்தால் எவ்வளவு உடனடியாக இருக்கும். ஆமா, நல்லதுதான், நெருப்பிருந்தால் நல்லாதான் இருக்கும். 2 பேருக்கும் மனம் ஒருமித்து 2 பேருடைய சேவையும் ஒன்றாகவே இருந்தது. அது என்ன? நெருப்பு கிடைக்க வேண்டும். கனாலி மூசா ரஆஹா ஐன ஹாலதி. அல்லாஹ் தஆலா மூசா நபியுடையவும் சபூராவுடையவும் சேவையை நிறைவேற்றி வைப்பதற்காக நெருப்பினுடைய உருவத்திலே வெளியானார். கனாலி மூசா ரஆஹா ஐன ஹாலதி. மூசா நபிக்கும் மனைவிக்கும் தேவைப்பட்டது என்ன? நெருப்பு. இறைவனே நெருப்பாக மூசா நபிக்கும் மனைவிக்கும் செல்லியானான், வெளியானான். அதோ தெரிகிறது நெருப்பு என்றார்கள் சபூரா. எங்கே பார்த்தார்கள் மூசா, அங்கே தெரிகிறது. உடனே சொன்னார்கள், உடனே போய் கொஞ்சம் நெருப்பு எடுத்து வருகிறேன், 2 பேரும் கூடுதலுக்காக இருந்தார்கள். மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். இது குர்ஆனுடைய சரித்திரம், சாதாரண பேச்சல்ல, அல்லாஹ்வுடைய பேர். நெருப்பாக வந்தவன் எவன்? இவனா? இல்லை, அவன் அல்லாஹ் தான் நெருப்பாக காட்சி அளித்தான், நெருப்புடைய உருவத்திலே வந்தான். கலிமாவுடைய தத்துவத்தை சொல்றார். முழங்காலவன் நெருப்பு வணங்கியதான். அதற்கு நாம் என்ன செய்யலாம்? பெரியார்கள், நானாக்கள், அவுலியாக்கள் நேரிலே வந்து சொல்லாவிட்டாலும் கிதாபிலே எழுதி காட்டி தத்துவத்தை விளக்கி சொல்லி இருக்கிறார்கள். இதை நம்பாதவன் எவன்? நம்பாமல் இருக்க முடியுமா? உண்மை விசுவாசியா இருந்தால் நம்பித்தான் ஆக வேண்டும். ஒருவனிலா அவன்தானிலா உலகில் மூசா நபிக்கு இரண்டை கண்டவர் அந்த உண்மையை புரியவில்லை. பின்னால் புரிந்து கொண்டார். 264வது பக்கத்திலே தான் அல்லாஹ்தான் இந்த 20 தேவையை நிறைவேற்றி வைப்பதற்காக தானே நெருப்புடைய உருவத்திலே, நெருப்புடைய வடிவத்திலே வழியாகி அந்த தேவையை நிறைவேற்றி வைத்தான். சாலையினர்களுக்கு மார்க்கெட்டுக்கு போவதற்கு பணம் இல்லை. ஒரு பிச்சைக்காரன் வீட்டிலே இருந்து வெளியேறி, சரி யாரையாவது கண்டால் பணம் கேட்கக்கூடியவர்களாக இருந்தால் கேட்டு மார்க்கெட் தேவையை முடிப்போம் என்று போகலாம். வெளியே வரும் பொழுது ஒரு மனிதர் வந்தார். அவர் இந்த ஊர் வாங்கல்ல, எங்கேயோ சம்மானூர சாய்ந்தவரது பகுதியில் இருந்து வந்தவர் போல அவனுக்கு தெரிந்தது. இஸ்லாம் வாழைக்கும் ஆடை பார்த்தவுடன் சொர்க்கத்திலிருந்து 10 ரூபாய் காசு எடுத்து கொடுத்தார். இவர் யார்? இந்த தேவையை நிறைவேற்றி வைத்தவர் யார்?
சாய்ந்த மரபிலிருந்து வந்த ஒருவருக்கு இவருடைய தேவையை நிறைவேற்றி வைக்கக்கூடிய சக்தி இருக்கிறதா? இல்லை. செய்பவன் அவனை தவிர வேறு யாருமே இல்லை. சாய்ந்த மரபில் இருந்து வந்தவருடைய உருவத்திலே, சம்மாந்துறையில் இருந்து வந்தவருடைய உருவத்திலே, பாகிஸ்தானில் இருந்து வந்தவருடைய உருவத்திலே அவனுக்கு 10 ரூபாய் பணம் கொடுத்தவன் அல்லாஹ்வை அன்றி வேறு யாரும் இல்லை. இதுதான் இஸ்லாமிய நம்பிக்கை, இதுதான் இஸ்லாமிய கொள்கை, இதுதான் தௌஹீத். வேறு அல்லாஹ் அந்த உருவத்தை எந்த உருவத்தில் வருவதாயிருந்தாலும் அவன் தான் வேறு யாரும் இல்லை. ஆகையினால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உருவமற்றவர்கள் நம்ப வேண்டும். சஞ்சியுடைய நிலையிலே, அறிவு நிலையிலே உருவம் இல்லாதவர். அதே போல் அதோடு நின்று விடாதீர்கள். அது ஈமானுக்கு பிழை. ஆமும் என்ற பேச்சல்ல, ஈமானுக்கு முற்றிலும் பிழை. அதை நம்புவது போல் அவனுக்கு உருவம் உண்டு என்று தக்பீரையும் நீங்கள் நம்புங்கள். அப்படி நம்பினால் இதோ எங்களுடைய கண்ணுக்கு தென்படக்கூடிய அத்தனை உருவங்களும் யாருடைய உருவம் தான்? அல்லாஹ்வுடைய உருவம் தான். நம்ம குறிப்பிட்ட ஒரு உருவம் அவனுக்கு இருக்கிறவா? அவருடைய உருவத்தை கட்டுப்படுத்த முடியுமா? இதுவும் அவருடைய உருவங்களில் ஒன்று. இதுதான் சொல்லலாமே தவிர இதுதான் அவருடைய உருவம் என்று சொன்னால் மற்றவைகள் எல்லாம் யாருடைய உருவம் என்று கேள்வி. அவனுடைய உருவங்களில் உருவம். இப்பொழுது நான் சொன்ன கருத்துக்களில் இருந்து உருவம் உண்டு என்ற உண்மையை நீங்கள் வாங்கிக் கொண்டீர்கள். இன்னும் சில விஷயங்களை சொல்லலாம் என்று நான் நினைக்கிறேன். ஆனால் நேரமில்லை. முக்கியமான 2 விஷயங்கள் சொல்ல வேண்டியதாக இருக்கிறது. ஒன்று, ஃபதாவுல் ஹதீயா என்று ஒரு நூல் இருக்கிறது. அதை அல்லாமா இப்னு ஹஜர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் எழுதியிருக்கிறார்கள். அந்த கிதாபை ஆதாரமாக காட்டி இந்த கிதாபிலே கூறப்பட்டிருக்கின்ற விஷயம், அதாவது அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய உருவத்தில் வந்தவன் அல்லாஹ், அவருடைய குடும்பத்தில் இருக்கின்றவர்களுடைய உருவத்தில் வந்தவன் அல்லாஹ் என்ற கொள்கை சிறுமிதவாதிகளுடைய கொள்கை. அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அப்படி கொள்கையுடையவர்களை நாடு கடத்தியிருக்கிறார்கள், எரித்து சாம்பலாக்கி இருக்கிறார்கள். அப்படியான கொள்கையுடையவர்கள் விளக்கிலே கொண்டு போய் விடுதலை வெட்டி பூசி அதைவிட மடத்தனமானவர்கள், மோசமானவர்கள் என்று அல்லாமா இப்னு ஹஜர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஃபதாவுல் ஹதீயாவின் 2வது பக்கத்திலே எழுதியிருக்கிறார்கள் என்று ஒரு துண்டு பிரசுரம் வந்தது. இந்த துண்டு பிரசுரத்தை எழுதியவர்களை பற்றி நான் பேச வரவில்லை. துண்டு பிரசுரத்தில் எழுதப்பட்டது பொய்யா மெய்யா என்றுதான் சொல்ல வந்திருக்கிறேன். பச்சை என்னிடத்திலே 20 கிதாப் இருக்கிறது. அந்த பிரசுரத்திலே குடிக்கப்பட்ட பக்கத்திலும் அது இல்லை. என்னிடத்திலே இருக்கின்ற அதே ஃபதாவுல் ஹதீயா கெய்ரோவிலே அல் மத்பாத்துல் மைமனியா என்ற பிரசுரத்திலே ஜாமியுல் அஸஹருக்கு பக்கத்திலே இருக்கின்ற அந்த மத்பாத்துல் மைமனியா என்ற பிரசுரத்திலே 1307 ஹிஜ்ரி 1307ஆம் ஆண்டு அச்சிடப்பட்ட ஃபதாவுல் ஹதீயா என்ற அந்த நூலில் பிரசுரத்திலே குறிக்கப்பட்ட பக்கத்திலே அந்த விஷயம் கிடையவே கிடையாது. ஆனால் 145வது பக்கத்திலே 244வது பக்கம் 244வது பக்கத்திலே அந்த செய்தி வருகிறது. அவர்கள் குறித்த பக்கத்திலே இல்லை. 244வது பக்கத்திலே அந்த செய்தி வருகிறதே, அதை பிரசுரத்திலே போட்டு இப்னு ஹஜர் இமாம் அவர்கள் இந்த கருத்தை மறுக்கிறார்கள். என்ன செய்தி தெரியுமா? கவனமாக கேட்டுக்கொள்ளுங்கள். அதை ஒவ்வொரு வரியாக நான் வாசித்து செல்வதாயிருந்தால் இதிலிருந்து 2 மணி நேரம் உண்மையிலே தேவைப்படும். உங்களுக்கு கடை ஏற்படும்.